சிங்கோஸ் வெல்கம் டு டிராமா சீரிஸ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராயல் அப்ஸ்ட்ராக்ட்ல எபிசோட் நம்பர் 10 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ அரசர் கிட்ட நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசரும் நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்றதுனால என்ன நடக்க போகுது, பெரிய பெரிய பணக்காரங்களை நம்மளால கீழே கொண்டு வர முடியுமான்னு ஹீரோவும் ஆமா, ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸையுமே அவங்க தானே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தானே நல்ல நல்ல படிக்கக்கூடிய பசங்க யாரையுமே உங்க கண்ணில் பார்க்க முடியல. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூஸ் பேப்பரை ரிலீஸ் பண்றதுனால அதுல யார் வேணாலும் ஆர்டிகல் எழுதலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அவங்க திறமைய வெளிப்படுத்துறதுக்காக எல்லாருமே ஆர்டிகல் எழுத ஆரம்பிப்பாங்க. அது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுவாங்க. நான் அதை ஒரு போர்வையா நியூஸ் பேப்பரா ரிலீஸ் பண்றேன், அது உங்க கண்ணிலையுமே படும். நீங்க அதை பார்த்து யாரெல்லாம் திறமைசாலியா இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி பெரிய பணக்காரங்களுக்கு பதிலா அவங்களுக்கு நீங்க வேலை கொடுக்கலான்னு அரசரும் இது எப்படி இது நடக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் என்னால நடக்க வைக்க முடியும்னு, சரி நியூஸ் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும், நிறைய ரூபாய் ஆகும்லான்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் இத டீ பிசினஸ், ஒயின் பிசினஸ் எல்லாத்துலயும் நான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கேன், அதுல உள்ள காசு நான் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கேன்னு அரசரும் நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்க, ஹான் ஃபேமிலியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீ வந்துடலாம் நினைச்சிட்டு இருக்க அப்படித்தானே கேட்கறதுக்கு ஹீரோவும் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இல்லனா என்னோட பிசினஸ்ல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல 90% இந்த ஊருக்கு அரசாங்கத்துக்கு நான் செலவு பண்றேன், 10% மட்டும் என்னோட தேவைக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன்னு அரசரும் நிஜமாவா இதெல்லாம் உன்னால பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் பண்ணுவேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குன்னு, என்ன கண்டிஷன் கேட்ட உடனே நான் ஹீரோயினை பார்க்கணும்னு, இல்ல உன்னோட கனவுல கூட உன்னால ஹீரோயினை பாக்குறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு ஹீரோவும் ப்ளீஸ் என்ன ஒரே ஒரு தடவை அவளை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுங்க, நாங்க ரெண்டு பேருமே நேத்தைக்கு ஒழுங்காவே பேசல, அவ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம போயும் நீங்க எதிரி படைக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னால இந்த அரசாங்கத்தை மாத்த முடியும்னு அரசரும் உன்னால எப்படி மாத்த முடியும், இப்போ உடனே நான் கல்யாணத்தை வச்சாகணும்னு ஹீரோ சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, இந்த அரசாங்கத்தை மாத்தி வீரர்கள் எல்லாரையுமே நல்லபடியாக்கி இந்த ஊரு பைல்வான்கள் நிறைஞ்ச ஊரு, இங்க யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது, அறிவாளிகள் நிறைஞ்ச ஊரு அப்படின்னு எதிரிகளுக்கு புரிய வச்சு என்னால இந்த ஊரை காப்பாற்ற முடியும், சோ நீங்க ஹீரோயினை யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அரசரும் போய் உட்காந்துட்டு 3 மாசம் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளாலே உன்னால இதை பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே ஹீரோவும் கண்டிப்பா என்னால பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப கெத்தா அங்க இருந்து கிளம்பி போறாங்களா. அப்ப வெளியில ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஷாக்கு, ஏய் ஹீரோயின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போக பின்னாடியே ஹீரோவும் போயிட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் எதுக்காகடா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு, அதுக்கு ஹீரோவும் நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஹீரோயினும் அதான் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன் இல்ல, அப்புறம் என்னன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நீ போவேன்னு சொன்னல, நான் என்னமோ நீ டூர் போயிட்டு வருவேன்னு நினைச்சிட்டு தான் போறதுக்கு ஓகே சொன்னேன், நீ என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு போறதா இருக்கியாமே, நான் அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் உன்னை வெறும் பிசினஸ் பார்ட்னரா மட்டும் பார்க்கலன்னு ஹீரோயினும் வேற என்ன அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோவும் இது எல்லாமே அந்த ஹான் ஃபேமிலினால தான் வந்தது, அவங்க என்ன கொலை பண்றதுக்காக ஆள் அனுப்பி இருந்தாங்கன்னு ஹீரோயினும் என்ன சொல்ற, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் எனக்கு கிடையாது, ஆனா என் அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹீரோயினும் இதையட்டா ஃபர்ஸ்டே சொல்லல, வா உன் அப்பாவை பார்க்க போலாம் அப்படின்னு ஹீரோ கூட கிளம்பி போயிடுறாங்க. சோ ஹீரோயினுக்கு இடையில அந்த சண்டையும் முடிஞ்சு போச்சு. அரசர் ஹீரோவுக்கு கொஞ்சம் பெர்மிஷனும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாருக்குமே இதை சொல்லணும்ல, அதனால ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அரசர் ஒரு நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்றதுக்கு எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, என்னோட கம்பெனி தான் அந்த நியூஸ் பேப்பரை அச்சிட போறோம், அதுக்கு நாங்க வச்சிருக்க நேம் வந்து ட்ரீம் டெய்லி, அதை அச்சிடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய கவிதைகள், போயம், டயக்ராம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே அதை என்கிட்ட கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க, நல்ல நல்ல ஸ்டோரிஸை கூட நான் பப்ளிஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், அது எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர் மாதிரி பப்ளிஷ் பண்றேன்னு எல்லாருமே நீ சொல்லதை எப்படி நம்புறதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அரசரோட மந்திரி வந்துட்டு அரச ஆணையை காட்டுறாங்க, ஹீரோவை நாங்க இதுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம், இது அரசரே பண்ணது அப்படின்னு. உடனே எல்லாருமே அப்படின்னா நாங்க எழுதுற எல்லாத்தையும் அரசர் பாப்பாங்களான்னு கேட்கறதுக்கு அரசர் மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே பாப்பாங்க, உங்களோட புகழ் எல்லா இடமே பரவும்னு உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, நாங்க உடனே பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னு எல்லாருமே அவங்களோட திறமைகளை பேப்பர் வழியா காட்டலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பப்ளிஷ் பண்ண முடிவு பண்றாங்க. இப்படியே 2 மாசம் ஓடி போயிடுச்சு. ஹான் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வருது, 2 மாசமா ஹீரோ ஏதோ நியூஸ் பேப்பர் செய்ய போறேன் அப்படின்னு எல்லார்கிட்ட இருந்துமே நிறைய போயம் அது இதுன்னு பப்ளிஷ் பண்றதுக்காக வாங்கி வச்சிருக்கானா, ஆனா இது வரைக்கும் ஒன்னத்தையும் பப்ளிஷ் பண்ணது காணும், இதனால எல்லா மக்களுமே ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு ஹானோட அப்பா
சொல்றாங்க, ஆமா ஆமா அவெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாக்கற அவன் எல்லாத்தையும் நம்ம ஒரு கணக்குல எடுக்க வேண்டான்னு. இது எல்லாத்தையுமே லாயா கேட்டுட்டு இருக்காளா. உடனே ஹானோட அப்பா லாயாவோட கையை பிடிச்சு திருக்கிட்டு, பிசினஸ்ல நீ தலையிடுறத நிறுத்திட்ட, அதனால நாங்க பிசினஸ பத்தி பேசும்போது கூட இங்க இருக்க கூடாது அப்படின்னு துரத்தி விடுறாங்க. லாயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். இவங்க எல்லாரையுமே கீழே கொண்டு வரதுக்கான டைம் வந்துருச்சு, இப்ப நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நேரா ஹீரோ பாக்குறதுக்காக போறாங்க. ஹீரோ பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு லாயா சொல்றாங்க, நீ ஏதோ நியூஸ் பேப்பரை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரியும், அது பெரிய பெரிய பணக்காரங்களை கீழே கொண்டு வரதுக்காக தானேன்னு. ஹீரோவும் ஐயோ இவ என்னோட பிளானை கண்டுபிடிச்சிட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லாயா சொல்றாங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேப்பர்ஸ் எடுத்து காட்டுறாங்க. ஹீரோ அது எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்களா, அதுல லாயாவோட ஃபேமிலி, அதாவது ஹானோட அப்பா செஞ்ச எல்லா தில்லாலங்கடி வேலை, அவங்க இது வரைக்கும் எந்தெந்த ஃபேமிலி எல்லாத்தையும் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் வரைக்கும் இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு இது எல்லாத்தையும் என்கிட்ட எதுக்காக கொடுக்குறேன்னு லாயாவும், ஏன்னா நான் உன்னை நம்புறேன், ஆக்சுவலி என்னோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி, என்னோட அப்பா ரொம்ப பெரிய பணக்காரங்க, ஹானோட அப்பா வந்து என்ன பொண்ணு கேட்டு வந்தான், ஆனா அவனுக்கு என்னோட அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு மனசே இல்ல, ஒரு பெரிய வயசானவனுக்கு எப்படி என்னோட அப்பா என்ன கொடுப்பாங்க, அதனால ராத்திரியோட ராத்திரியா என்னோட அப்பாவை அண்ணனை எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ அடுத்த நாள் காலையில என் அப்பாவும் அண்ணாவும் இறந்து போனதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன சமாதானப்படுத்துற மாதிரியே சமாதானப்படுத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு அவன் என்ன கல்யாணம் பண்ணான். ஆனா இருந்தே அவன் தான் என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணது அப்படின்ற விஷயம் நல்லாவே எனக்கு தெரியும். அதனாலதான் அவன் கூடவே உட்கார்ந்து அவனோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அவனோட ஃபேமிலி பண்ணக்கூடிய எல்லா பித்தலாட்டங்களுக்கான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படி நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீ வந்த. உன்னோட திங்கிங் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் ஒருத்தி நினைச்சேன் அப்படின்னா ஹான் ஃபேமிலியை என்னால கீழே கொண்டு வர முடியாது, ஆனா உன்னால முடியும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. ஹீரோவும் ஒருவேளை இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நான் உனக்கே டிமிக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கறதுக்கு, நீ இந்த நியூஸ் பேப்பரையே நோபல் ஃபேமிலியை கீழே கொண்டு வரதுக்காக தான் ட்ரை பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால உனக்கு இது எவிடன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு எவிடன்ஸை கொடுத்துட்டு நான் என்ன நம்புறதை விட இதுல ஒன்னதான் நம்பி இருக்கேன், நீ என்ன எவிடன்ஸ் கேட்டாலுமே நான் கொடுப்பேன் அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. இந்த பக்கம் அரசர் கிட்ட நியூஸ் பேப்பர்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய போயம்லாம் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டுறாங்களா. அரசருக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகுது. எல்லா எக்ஸாம்லயுமே போயம் எழுதுறவங்களை விட இந்த பசங்களோட அறிவு எல்லாமே பயங்கரமா இருக்கு, எதுக்காக இந்த பசங்களோட அறிவு எதுவுமே எனக்கு எட்டல அப்படின்றது தெரியவே இல்லை, எவ்வளவு நல்லா போயம் எழுதுறான் இந்த பையன், இந்த பசங்க எல்லாரையுமே நான் பார்க்கணும், உடனே அரேஞ்ச் பண்ணுங்கன்னு. அதுக்கு மந்திரி சொல்றாங்க, ஹீரோ உடனே நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நோபல் ஃபேமிலி எல்லாருமே அலர்ட் ஆயிருவாங்க, அதனால அதுக்கான டைம் வரும்போது அவன் உங்ககிட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வருவேன்னு சொன்னானு. அரசரும் 3 மாசம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இன்னும் அவனுக்கு டைம் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கும்போது மந்திரிகளும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, நம்ம நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னு நிறைய டேட்டாவை வாங்கி வச்சிட்டோம், ஆனா இன்னும் நம்ம நியூஸ் பேப்பரை ரிலீஸ் பண்ணவே இல்லை, அதனால எல்லாருமே ரொம்ப கோவமா இருக்காங்க, டீ கடைக்கு டீ குடிக்க வரதெல்லாம் கிடையாது, எல்லாருமே நியூஸ் பேப்பர் எப்போ வரும் அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க, 3 மாசம் ஆக போகுது, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. அதுக்கு ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அரசரோட மந்திரி ஓடி வராங்க. ஹீரோ அரசர் எல்லாத்தையுமே படிச்சுட்டாங்க, அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, நியூஸ் பேப்பரை நீ ரிலீஸ் பண்ணலாமான்னு. ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே நான் இதை பண்றேன் அப்படின்னு அரசர்கிட்ட மறுபடியும் ஒரு முத்திரை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அதை அச்சிட்டுறதுக்கான எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணணும்ல, எல்லாமே இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப அரசர் வந்துட்டு மந்திரி கிட்ட நான் அவனை நம்புறேன்னு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு ஹீரோவை நம்புறதா சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோவே நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு நாளுமே நியூஸ் பேப்பர்ல நிறைய நியூஸஸ் வர ஆரம்பிக்குது, போயம் ஒவ்வொருத்தரும் எழுதுனது ஒவ்வொரு நாள் வர ஆரம்பிக்குது, நிறைய கட்டுரைகள் வர ஆரம்பிக்குது. நான் எழுதுனது இது, நோபல் ஃபேமிலியில இருக்கிறவங்கள விட நான் நல்லா எழுதிருக்கேன்னு அரசர் இதுல கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒருத்தர் சூப்பரா கட்டுரை எழுதுனதுனால அவனை பொயட்ரி டீச்சரா மாத்திட்டாங்களா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒருத்தர் கணக்கு நல்லா போடுறான் அப்படின்றதுக்காக அவனை மந்திரி பொசிஷன்ல வச்சிருக்காங்களா. நிறைய நோபல் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டு காமனான மக்கள் நமக்கு அரசர் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு நியூஸ் பேப்பரை பத்தின நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வெளியில போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரியே ரூமர்ஸும் பரவாம இருக்குமா. நம்ம ஹீரோ அதுக்காக தானே நியூஸ் பேப்பரே கொண்டு வந்தாங்க. அதுபடி ஹான் அடிக்கடி ப்ராஸ்டியூஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு போறான் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போகுது. அதை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஹான் ஃபேமிலி இருக்கக்கூடிய மரியாதை எல்லாமே ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. இப்ப ஹான் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட நாளைக்கு ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக ப்ராஸ்டியூஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு. அப்ப அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, நாளைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்பா. அப்ப நீங்க ஜூயானுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, ஜூயானெல்லாம் கணக்கிலே எடுக்க கூடாது, ஹீரோவுக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தேன், அவளும் ஒரு பைத்தியம் அப்படின்றாங்க. அப்ப பின்னாடி இருந்து ஜூயான் அதை கேட்டுட்டா, ஹான் நீ என்ன பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு
அப்படின்னு கேக்குறதுக்கு ஹானும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே நியூஸ் பேப்பரை தூக்கி ஹான் மேல தூக்கி போட்டு இதுல என்ன நடக்குது, இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு கேக்குறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா வந்தது நல்லதா போச்சு, உன்னோட சுய ரூபத்தை நான் பாத்துட்டேனேன்னு. உடனே ஹானும் சுய ரூபத்தை பாத்துட்டல, இனி நான் உன்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு ஜூயானும் என்ன எதுக்காக இந்த மாதிரி ஏமாத்த ட்ரை பண்ணன்னு கேக்குறதுக்கு ஒன்னெல்லாம் நான் ஹீரோவோட பிரச்சனை வரல அப்படின்னா கண்டுக்க கூட மாட்டேன், ஹீரோவை பழி வாங்குறதுக்காக தான் நான் உன்னோட ஃபேமிலியே யூஸ் பண்ணேன்னு ஜூயானும் இதுக்கு மேல உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு அங்க இருந்து ஓடி போக பாக்குறாங்க. அப்ப ஹான் ஜூயாவோட கையை பிடிச்சிட்டு எங்க ஓடி போக பாத்துட்டு இருக்க, உன்னை என்னால எங்கேயும் விட முடியாது, நீ என்னோட கான்கு பையனா என்னோட வீட்டுக்கு வந்தே ஆகணும், ஜூ ஃபேமிலிக்கு நீ பிசினஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அதனால எனக்கு கீழே கான்கு பையனா நீ வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. ஆனா ஜூயானும் என்னோட கையை விடுறா அப்படின்னு கால்ல ஒரு மிதி கொடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஆனா காவலாளிகள் எல்லாருமே தடுத்து நிறுத்தி ஜூயானை அங்கேயே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹானோட அப்பா கிட்ட ஹான் போயிட்டு நியூஸ் பேப்பரை காட்டுறாங்களா, அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த ஹீரோக்கு எவ்வளவு கொழுப்பு, இவன் இதை இன்னும் நிறுத்தலையா, நமக்கு இவன் தலைவலியா மாறிக்கிட்டே வரான், உடனே நான் அரசர்கிட்ட இதை பத்தி பேசியே ஆகணும். அரசர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஹீரோவை வச்சு எல்லாத்தையும் மாத்திடலாம் நினைச்சாரா, இது அவருக்கு அவர் எந்த இடத்துல இருக்காரு, நம்ம அவங்களை விட எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத காமிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு ராத்திரியோட ராத்திரியா நிறைய மந்திரிமார்களை கூப்பிட்டு அரண்மனைக்கு போறாங்க. அப்ப அரண்மனையில இருக்க எல்லாருமே இது அரசர் தூங்குற டைம், இந்த டைம் நீங்க வரக்கூடாது, நாளைக்கு காலையில வாங்கன்னு. ஆனா பிரைம் மினிஸ்டர் நான் பார்த்தே ஆகணும்னு, ஹானோட அப்பா தானே பிரைம் மினிஸ்டர், நான் அரசரை பார்த்தே ஆகணும்னு விடாப்பிடியா நின்னதுனால அரசரும் அரசியும் வெளியில வராங்க. இந்த நடு ராத்திரி என்ன பார்க்கணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்ட உடனே எல்லாருமே முழங்கால் போட்டு நின்று அரசரே நம்ம இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம், நீங்க தான் அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும்னு. அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு ஹீரோ நியூஸ் பேப்பரை எல்லா இடமுமே பரப்பி விடுறான். இதனால நோபல் ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே அசிங்கப்படுறாங்க, தப்பு தப்பான நியூஸாவே எழுதிட்டு இருக்கான்னு. அரசரும் அது ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும்தான், அதை இதுக்காக பெருசா எடுத்துட்டு வரீங்க, இந்த நடுராத்திரி இதுக்காக தான் என்ன கூப்பிட்டு விட்டீங்களான்னு. உடனே ஹானோட அப்பாவும் அதுக்காக மட்டும் கிடையாது, 3 மாசம் முடிய போகுது எதிரி படைகள் வெளியில நின்னு, இன்னும் நீங்க கல்யாணத்தை பத்தி முடிவு எடுக்கவே இல்ல, ஒவ்வொரு நேரமும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க ஹீரோயினை எதிரி படைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நம்மளோட மக்கள் கஷ்டப்படுவாங்களோ எனக்கு பயமா இருக்குன்னு. அரசரும் அந்த பயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும்ன்றாங்க. பிரைம் மினிஸ்டரும் நீங்க இப்பவே முடிவெடுத்தாகணும், ஒருவேளை இந்த மாதிரியே எதிரி படைகள் வெளியில நின்னுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களோட காசை பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க, பிசினஸ் எதுவுமே நடக்காது, ஊரை விட்டு நிறைய பேர் ஓட ஆரம்பிச்சிருவாங்க, இதனால நமக்கு தான் நிறைய லாஸ்னு. அரசரும் என்னையே நீ பயமுறுத்த ட்ரை பண்றியான்னு கேக்குறதுக்கு பிரைம் மினிஸ்டரும் பயமுறுத்த ட்ரை பண்ணல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஹீரோயினை எதிரி படைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஹீரோவோட இந்த நியூஸ் பேப்பர் இருக்கே எல்லாரையும் பத்தி தப்பு தப்பா எழுதக்கூடியது அதை ஷட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் பழைய மாதிரியே நம்ம அரசாங்கம் அமைதிக்கு திரும்பணும், இல்லைன்னா நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்னு அங்கேயே அடம்பிடிச்சிட்டு நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அரசரும் ஒழுங்கு மரியாதையா என்னோட முடிவை என்ன எடுக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து இல்ல நீங்க உடனே முடிவெடுத்தாகணும், இல்லைன்னா நாங்க முடிவெடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி பண்றாங்களா. அப்ப நம்ம ஹீரோ நான் முடிவெடுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு அங்க வந்து நிக்கிறாங்க. எல்லாருமே ஹீரோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் இந்த ராத்திரி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கூட ஹீரோயினுமே வந்திருக்காங்க. எங்க சின்கிட்ட இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வந்து எல்லாருக்கும் என்ன சொல்ல போறாங்க, எதிரி படைகளுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறது கிடையாது, அதை எப்படி பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லும் போது பிரைம் மினிஸ்டர் வாய் பழக்குது, ஹான் எவ்வளவு கொடூரம் அப்படின்றது வெளியில தெரிஞ்சிருச்சு, லாயா ஹான் ஃபேமிலியை அழிக்கிறதுக்காக தான் ஹான் ஃபேமிலியே இருந்திருக்கா அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு, ஜூயானுக்கும் ஹானை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு. சோ ஃபைனல் எபிசோட் நாளை கழிச்சு வரும். நாளைக்கு ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஏன்னா நாளைக்கு நாளை கழிச்சு 2 நாள் வரக்கூடிய எபிசோட சேர்த்து தான் என்னால ஃபைனல் எபிசோட் போட முடியும். சோ நாளை கழிச்சு அடுத்த எபிசோட் வரதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. Thank you friends, take care, bye bye.